ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைக்கு போனோன்னா ரேட்டை பார்த்தது என்ன ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தெரியாமலே நம்ம நிறைய லெமனை வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு கவரில் போட்டோ ஒரு டப்பாவில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு வாரத்தில் எல்லாமே அழுகி போயிடும். இனிமேல் அந்த கவலையே வேண்டாம். எவ்வளோ லெமன் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றுமே அழுகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு வாங்கிட்டு வந்த லெமன் எல்லாம் கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து சாறை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் வைக்க போகிறோம். அதுக்கு தான் நான் இந்த குட்டி குட்டி பாக்ஸை வச்சுருக்கிறேன். ஒரே இதாக ஜூஸ் எல்லாமே ஒரே பாக்ஸில் ஊற்றி வச்சோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லெமனோட ஜூஸ் ஒரு பாக்ஸில் அந்த மாதிரி தான் நான் ஊற்ற போகிறேன். நமக்கு ஒரு லெமன் ஜூஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பாக்ஸில் இருந்து லெமன் ஜூஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 4-5 பாக்ஸ் என்கிட்ட இருக்குது. அதில் வந்து நான் ஒரு லெமனாக புழிஞ்சு சாறு எடுக்க போகிறேன். இப்போ 6 லெமனை எடுத்து 6 பாக்ஸில் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை மூடி வச்சிடலாம். அடுத்து நமக்கு எல்லாமே ஒரு லெமன் ஜூஸாக தேவைப்படாதுல்ல. அரை லெமன் ஜூஸ் தேவைப்படும் போது என்ன பண்ணுவோம், அதுக்காக இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற லெமனை இப்படி பாதி பாதியாக கட் பண்ணிடலாம். இப்போ அந்த சாறை வந்து ஐஸ் க்யூப்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது தருவாங்கள்ல, அதில் ஒரு பாதி லெமனாக புழிஞ்சு ஊற்றிடலாம். அப்போ இந்த பாக்ஸுக்குள்ளாடி அரை லெமனோடைய ஜூஸ் இருக்கும். அரை லெமன் ஜூஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. நீங்களும் எங்கேயாவது லெமனை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு என்ன பண்ண கெட்டு தானே போகும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இனிமேல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள்.